ஆன்லைனில் வாங்கும்போது அது வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, அது இல்லை மறுபடியும் யூஸ் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தீர்வு இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசிபியும் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் சூப்பராக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களோட பிரேம் பிரீத்தி லைஃப் ஸ்டைலேருந்து பிரீத்தி பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீனோடு சேர்த்து பார்த்துடலாம். ஸோ சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு எல்லாருக்குமே வந்து நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் பொழக்க அடிச்சிட்ருக்கு. இன்னும் வந்து அக்னியே ஸ்டார்ட் ஆகல. அதுக்கு முன்னாடியே நல்லா வெயில், வெளியே போக தோணவே மாட்டேங்குது. வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்னே தோற ஆரம்பிச்சிருச்சு. இத்தனை நாளாக வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆகவே வீட்டுக்குள்ளேயே இருக்கலாமான் இருக்குது. இத்தனை நாளாக குளிருக்கு பெட்ஷீட்டை போட்டு தூங்கியிருந்தாலும் இப்போ பெட்ஷீட்டெல்லாம் வந்து எந்த மூலைக்கு இருக்குன்னே தெரியல. எல்லாத்தையும் துவைச்சி அந்தந்த மூலையில் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பெட்ஷீட்டுக்கு வேலை மிச்சம், துவைக்கிற வேலையும் மிச்சம். வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஈரத்தை எல்லாமே காய வச்சு எடுத்து வைக்கணும்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து சார் இனியன் வரல. அதனால் அதுக்குள்ளே வந்து எல்லா வேலையும் முடிச்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு என்னோடய தலை இந்த 6 அடி கூந்தலை வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கு உடச்சி வந்து பின்னுறது தான் உனக்கு வந்து கொஞ்சம் வந்து வேலையே. மற்றபடி எனக்கு வந்து நானே ஒரு சோம்பேறி. ஏன்னா வந்து இந்த முடியெல்லாம் சிக்கு உடச்சி அதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசனைலாம் அப்படியே விட்டுட்டே இருப்பேன். ஸோ இன்றைக்கி தலை குளிச்சதோட கையோடு வந்து பார்த்திங்கன்னா வந்து எடுத்து வச்சிடலாம் பின்னி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னடா ஜவுரி எடுத்து வைக்கிற மாதிரி கேட்காதீங்க, பின்னி அதை ஒரு பக்கம் விட்டுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே மாவு ஆட்டி வச்சுட்டு இருந்தேன். இதே வெயில் காலம்னா மாவு கொஞ்சம் நேரம் கூட வெளியே வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நல்லா இப்போ கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கவே என்ன ஆச்சு, சரி கொஞ்ச நேரம் புளிக்கிட்டோன்னு வச்சேன். கொஞ்ச நேரத்துக்கே நல்லா பிடிச்சிட்டு சம்மர் ஸ்டார்ட் ஆனதே மறந்துட்டு நான் வான்னு வந்து விட்டுட்டேன். நல்லா ஒரு 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. மாவு நல்லா புளிச்சிடுச்சா, சரி என்னடான்னு வந்து பார்த்தா நல்ல வேலை பொங்கி கீழே மட்டும்தான் வரல, நல்லா மேலே தட்டோடு அந்த தூக்கி நின்றுட்டு இருந்தது. கடகடன்னு எடுத்து எல்லாத்தையும் ஊற்றி ஃப்ரிட்ஜ் உள்ள வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து ஐஸ் கட்டி இப்போ வந்து கட்டிகிட்டு இருந்தேன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க, உடச்சி எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து ஒரு பட்டன் மாதிரி அமுக்கிக்கொள்ள அதை அமுக்கி விட்டால் வந்து இதுவாகிடும். நான் என்ன பண்ணுறதுனா நைட் டைமில் வந்து ஃப்ரிட்ஜை வந்து ஆஃப் பண்ணி விட்டேன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு நாள் வந்து தெரியாமல் அந்த பட்டன் அமுக்கி விட்டுட்டேன். ஃப்ரிட்ஜு ஓடாமே போச்சா. அதிலேருந்து நான் என்ன பண்ணுறதுனா ஃப்ரிட்ஜு ஓடலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக மேலே இருக்க ஸ்விட்சை ஆஃப் பண்ணி விட்டுடுவேன் தவிர மற்றபடி ஃப்ரிட்ஜில் கை வைக்கவே மாட்டேன். இருக்கிற செலவுக்கே நம்மளுக்காக முடியல, இதில் வேறு இன்னொரு செலவா அப்படின்னு சொல்லிட்டு தோண ஆரம்பிச்சிடும். இப்போ வர பொருள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட வேல்யூ வந்து சுத்தமாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். முன்னாடி ஒரு பொருள் அதாவது வந்து ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அப்போ ஒரு டிவி கொடுத்துருந்தாங்க. வந்து உங்களுக்கு தெரியிருந்திருக்கும், கலைஞர் வந்து ஒரு டிவி கொடுத்தா அந்த டிவியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாகவே இருந்துச்சு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர டிவி வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவு வந்து இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு டிவியோட வேல்யூ வந்து 5 வருஷம் 6 வருஷம் அவ்வளோதானா அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருது. அதுவும் ஏன் இப்போலாம் எல்இடி டிவி வருது. அது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஸ்க்ரீன் வந்து வரலன்னா அதோட அது செத்து போச்சு, அவ்வளோதான், அது தூக்கி போட வேண்டிதான் அப்படின்றாங்க. ஸோ ஈவினிங் டைமில் கொஞ்சம் நேரம் வந்து இனியனை விளையாட விடுவேன். அதுவும் சைக்கிள் வாங்கினதுலேருந்து சாரை கையில் பிடிக்கவே இல்லை. எனி டைம் சைக்கிளை வச்சு சுற்றிட்டு இருக்காரு. பின்னாடி வேறு மித்திரனை கொஞ்சம் நேரம் உட்கார வச்சுப்பான். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே நல்லா சப்போட்டா மரம், என் மாமியார் அப்போ வச்ச மரம். ஸோ அது நல்லா இப்போ தான் காய் பிடிக்க ஆரம்பிச்சதுனால இந்த அணிலெலாம் கரிச்சு கீழே போட ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குமா. என்ன பண்ணுவேன், கழுவி எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுடுவேன். ஸோ 2 நாள் கழித்து அது நல்லா பழிச்சிடும். அந்த அணில் கடிச்சது வரைக்கும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அணில் கடிச்சதெல்லாம் வந்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் சொல்லுவாங்க. கொய்யாப்பழம்லேருந்து எல்லாமே நான் அணில் கடிச்சு சாப்பிட்ருக்கேன். இது வரைக்கும் அந்த டேஸ்ட் குறைவுக்கு இல்லவே இல்லை. வீட்டில் இருக்கான் அப்படின்றதுனால ஸ்நாக்ஸ் ஏதாவது செஞ்சு கொடுமான்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஜ்ஜி போட்டு கொடுத்துடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதனால் வந்து மஜ்ஜி மிக்ஸ் மாவும் வீட்டில் வச்சுருந்தேன். பட் இருந்தாலுமே கூட ஒரு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். பஜ்ஜிக்கு பஜ்ஜி மாவு மிக்ஸ் வாங்கி நீங்கள் செய்யறதை விட வந்து பார்த்திங்கன்னா கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா வந்து மிளகாய்த்தூள், உப்பு, தேவையான உங்களுக்கு கலர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கலர் பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் செய்கிறதா செய்வோம். பட் வந்து பார்த்திங்கன்னா வந்து கடலை மாவு தீர்ந்து போனதுனால பக்கத்து கடையில் போய் கடைன்னு போயிட்டு பஜ்ஜி மாவு மட்டும் வாங்கிட்டு வந்து போட்டு கொடுத்துட்டேன். பஜ்ஜி மாவில் கூட ஒரே ஒரு ஆட்னா கொஞ்சமாக வந்து இட்லி மாவு கொஞ்சம் சேர்த்துலிங்கன்னா அது ஒரு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இல்லைனா வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கூட ரெசிபியும் ஷேர் பண்ணிக்கிறேன். அவனுக்கு போட்டு கொடுத்தோடனே அவன் அமைதியாக போய் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். சின்னவர் நல்லா தூங்கிட்டு இருந்தார், நல்லா ஆட்டை போட்டுட்டு இருந்தானா அந்த டைமில் நான் வீடியோ எடுத்துலான்னு வந்துடுவேன். அப்படி இல்லைனா நான் அவன் மூச்சிட்டு இருக்கும்போது வீடியோ எடுக்கணும்னு வந்தேன்னா என்ன பண்ணுறாருன்னா அந்த வந்து ட்ரைபாடை போட்டு தள்ளி விட்டுறான். இப்போயே ஆல்ரெடி அந்த லைட்டிங்லாம் வந்து போயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் சேட்டை கிடையாது, சரியான சேட்டை போட்டுட்டு இருக்கான்.
இப்போ காயோட விலைலாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரொம்ப சலீஸாக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மந்த் அப்படி தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் சந்தைக்கு போனாலே வந்து மேக்ஸிமம் வந்து ரொம்ப கம்மி, அதாவது வந்து கூர் வச்சு தான் விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூரில் வந்து தான் நான் எப்பயுமே வாங்கிட்டு வருவேன். ஸோ இந்த வாட்டி வந்து அந்த கூர் எல்லாமே வந்து 22 ரூபான்றது எல்லாமே 10 ரூபா ஆக்கிட்டாங்க. ரொம்ப சலீஸாக இருந்த மாதிரி இருந்தது காய். அதனால் வந்து உருளைக்கிழங்கு எழுதிய ஒரு 2 கிலோ போல் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்படியே வச்சுருந்தோன்னா அது தோலெல்லாம் சுருங்கி வேஸ்ட் ஆகிடுமா, சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜிக்கு பதில் உருளைக்கிழங்கு பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டேன். உருளைக்கிழங்குல பசங்க எது செஞ்சு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் முக்கியமாக நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன்னா அதில் நல்லா காரசாரமான ஒரு பஜ்ஜி போட்டு கொடுக்கவே டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு சட்னி வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் வந்து சட்னிலாம் இருந்தால் சட்னி வச்சா நம்ம துறைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்கனால வெறுமா வந்து போட்டு கொடுத்துட்டேன். சைட் பை சைட் நானும் ஒரு 2 3 இறக்கிட்டேன். இவன் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது தட்டை வந்து கீழே தட்டி விட்டுட்டானா, தட்டை கீழே இறக்கவே சார் வந்து சின்னவர் எழுந்துட்டார். எழுந்தோடனே அவன் எழுந்த ஹாலுக்கு வரமாட்டான். கொஞ்சம் நேரம் அமைதியாக அந்த ரூமில் படுத்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் சார் வந்து வர ஆரம்பிப்பார். ஸோ 2 பேர் ஃபேஸுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். எனக்கு சின்னவரோட சரி பெரியவனோடும் சரி 2 பேரும் அப்படியே ஜெராக்ஸ் அடித்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. நான் வெளியே எங்கன்னா கூப்பிட்டு போனேன்னா என் வீட்டுக்காரர் பார்த்து கேட்குறது என்னப்பா ஜெராக்ஸ் போட்டியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க ஃபேஸ்லேருந்து எல்லாமே. அன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால விளக்கெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். என் சின்ன பையன் எழுந்து வந்தோடனே உச்சா போகிற இடமே இந்த பூஜ் ரூமில் தான். அது அவனுக்கு பழக்கமாகவே மாறிடுச்சு. பாத்ரூம் வந்து போயிட்டு விட்ருவானா, மறந்துட்டு போயிடுவானா என்னன்னு தெரியல. நான் போயிட்டு அதை மேட் போட்டு அந்த இடத்த ஃபுல் அண்ட் ஃபுல் கிளியர் பண்ணிவிட்டு வரணும். இல்லைனா ஒன்று வாட்டி அவன் அந்த இடத்துல நடந்தானா தொம்முன்னு போட்டு விழ வேண்டியதான். இவருக்கு கொஞ்ச நஞ்ச அடிலாம் கிடையாது, எக்கச்சக்கமான அடி இருக்குது. கண்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா விழுந்து வர வேண்டியது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்லைனில் ஷாப்பிங் வாங்கும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து குறை இருக்கும். சில பேருக்கு ட்ரெஸ் வந்து ரிசீவ் ஆகும்போது நல்லாயிருக்கும், அப்படி இல்லைனா ரிசீவ் ஆகி போட்டு பார்த்துட்டு அப்புறம் கலர் வந்து ஃபேட் ஆகவும் செய்யலாம். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்று வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கீழே கண்டிப்பாக வந்து ஸ்டார் பார்க்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிவ்யூ பாருங்கள், எவ்வளோ பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் அதுக்கான ரிவ்யூ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு மீஷோவில் சொல்லப்போனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ட்ரெஸ் வந்து பார்க்குறோம், அது கீழே வந்து ஸ்காயில் பண்ணினே வந்துகிட்டே இருந்திங்கன்னா கீழே வந்து யாராவது வாங்கிறதா ஒரு ஃபோட்டோ போட்டிருப்பாங்க. அப்படி யாருமே ஃபோட்டோ போடல அப்படின்னா தயவுசெய்து அந்த ட்ரெஸ்ஸு பக்கம் போகவே போகாதீங்க. அந்த ட்ரெஸ்ஸு நல்லா இல்லை குவாலிட்டி அப்படின்னு தான் அர்த்தம். அதே அந்த இடத்துல 1000 பேர்கிட்ட வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸோட வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ட்ரெஸ்ஸுமே நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வாங்கினேன்னு எனக்கே மறந்து போச்சு. ஸோ வந்து இந்த எல்லோ கலர் இது வந்து பார்த்திங்கன்னா மீஷோவில் தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ்லேருந்து எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, ஃபிட்டிங் வைஸும் சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். இது நல்லா ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு சூப்பராக இருக்கும், காலேஜுக்கும் போட்டு போகலாம். இதோட